may we care. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேல்ஸ் தியரம் பத்தி தான் பார்க்க போறோம். சோ நேத்து வீடியோல பித்தகரஸ் தியரம் பத்தி பார்த்தோம். சோ இன்னைக்கு வீடியோல தேல்ஸ் தியரம் கத்துக்கலாம். சோ தேல்ஸ் தியரமோட அண்டர் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஸ்டேட் அண்ட் ட்ரூ தேல்ஸ் தியரம் அப்படின்னு கேட்டாலும் சரி, ஸ்டேட் அண்ட் ட்ரூ பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் அப்படின்னு கேட்டாலும் சேம் இந்த தியரம் தான். ஓகேவா? சோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். சம்டைம்ஸ் இதை வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ்லயும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து மிஸ்டேக் இல்லாமல் படிச்சுக்கோங்க. ஸோ 5 மார்க்ல எழுதும் போதும் சரி, 2 மார்க்ல கேட்டிருந்தாலும் சரி, ஸ்டேட்மெண்ட்ல எந்தவித மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ வாங்க இந்த தியரம் எப்படி படிக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? A straight line parallel to a side of a triangle intersecting the other two sides. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிளில் ட்ரா பண்ணணும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு சைடு ட்ரையாங்கிளோட ஒரு சைடுக்கு பேரலல் ஆகவும் அனதர் 2 சைட்ஸையே இன்டர்செக்ட் பண்ணி போகிற மாதிரியும் இருக்கணும். ஸோ அப்போ நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே வரைஞ்சிக்கலாமா? இந்த பிசிக்கு பேரலாக வரைஞ்சிக்கலாமா? ஸோ பிசிக்கு பேரலாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால், ஸோ பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் படி ஒரு சைடுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் பேரலாக இருக்கும், அனதர் 2 சைட்ஸை இன்டர்செக்ட் பண்ணுதா? ஓகே. ஸோ அந்த மாதிரி இன்டர்செக்ட் பண்ணும்போது அந்த சைட்ஸை அந்த ஸ்ட்ரெயிட் லைன் சேம் ரேஷியோவில் பிரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டிவைட்ஸ் தி சைட்ஸ் இன் தி சேம் ரேஷியோ. ஸோ டிவைட்ஸ் தி சைட்ஸ் இன் தி சேம் ரேஷியோ. ஓகேவா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த 2 சைடையும் சேம் ரேஷியோவில் பிரிக்குது அப்படிங்கிறது தான் கிவன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு நம்ம டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ பாருங்க, இந்த ஏபிங்கிற சைடை இன்டர்செக்ட் பண்ணுற இந்த பாயிண்ட்டை நான் டின்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை நான் ஈன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? given in a triangle ABC. ஓகே. ஸோ ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிளில் D is the point on AB ன்னு எழுதிக்கலாமா? So D is the point on AB. Okay. Another பாருங்க, E is a point on AC. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும்? divides the sides in the same ratio கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சைடை சேம் ரேஷியோவில் பிரிக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ AD divided by BB, கரெக்டாக? AD divided by BB equal to AE divided by AC. ஓகே. ஏபிங்கிறது ஹோல் சைடு, அது எப்படி பிரிக்குது? AD and DB. ஸோ அதுதான் அதோட ரேஷியோ எழுதணும். அண்ட் AE by AC divides the sides in the same ratio. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு நம்ம ப்ரூஃப்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிஇ வரைஞ்சிருக்கோம், அப்படி தானே? ஸோ இப்போ அதை எழுதிக்கோங்க. ட்ரா டிஇ பேரலல். ஸோ பெர்பெண்டிகுலர்னா அந்த மாதிரி சிம்பிள், இது வந்து பேரலலோட சிம்பிள். டிஇ பேரலல் டு பிசி, பிசிக்கு பேரலாக டிஇங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ட்ரா டிஇ பேரலல் டு பிசி. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரூஃப்குள்ளே போயிடலாம். இப்போ ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி ஏடிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அது ரெண்டையும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இது சும்மா ரெஃபரன்ஸ்க்காண்டி தான், இதை போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி நான் வரைஞ்சிருக்கேன். இது எக்ஸாமில் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளும் இந்த ஏடிங்கிற ட்ரையாங்கிள், அதாவது டிஇ அண்ட் பிசி வந்து ரெண்டும் பேரலல். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கார்னர் ஆங்கிள்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு 2 ஸ்ட்ரைட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து ஒரு லைன் கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஸோ இதோட கார்னர் ஆங்கிள்ஸை வந்து நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த லைன் ரெண்டும், இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ரெண்டும் பேரலல் அப்படின்னா இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், BCயும் DEயும் parallel, கரெக்டா?
ஸோ அப்போ இதோட ஆங்கிள்ஸ், இதோட கார்னர் ஆங்கிள்ஸ் ரெண்டும் நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு எடுப்போமா? ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ரெண்டு இதுவும் பிசியும் டிஇயும் பேரலாக இருக்கும்போது இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல். கரெக்டாக? ஸோ இதை நான் வந்து ஆங்கிள் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ என்னது, இந்த ஆங்கிள் இருக்கிறது வந்து நடுவில் வர மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இப்போ ஏபிசியில் பி தான் நம்ம ஆங்கிள் எடுத்துருக்கோம். ஸோ ஆங்கிள் ஏபிசி அண்ட் ஆங்கிள் ஏடிஇ. இது ஆங்கிள் 1. ரெண்டு ஆங்கிளும் சேமா. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். எதனாலன்னு எழுதிக்கோங்க சைடில். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பிகாஸ் DE parallel to BC. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, இதுவும் அதே மாதிரி தானா? இது ரெண்டும் parallel linesனா E and C இது ரெண்டும் கார்னர் ஆங்கிள்ஸ் தானா? ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் உங்களுக்கு என்னதான் ஈக்குவல். ஏன்னா பிசியும் டிஇயும் ஈக்குவல், சாரி பேரலல். ஓகேவா? ஸோ அப்போ ஆங்கிள் இ இங்கே வந்து பெரிய ட்ரையாங்கிளில் சி வச்சு எழுத போகிறோம். அப்போ ஏசிபி. ஓகேவா? எந்த ஆங்கிள் நம்ம ஈக்குவல் பண்ணுறோமோ அந்த நோட்டேஷனை நடுவில் வச்சு எழுதுங்க. ஸோ நான் இங்கே சியை வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ ஏசிபி இங்கே வந்து இ வச்சு எழுத போகிறோம். ஸோ ஆங்கிள் ஏடிஇ. இந்த ஆங்கிளை செகண்ட் ஆங்கிள் எடுத்துக்கலாமா? ஸோ ஆங்கிள் 2 ரெண்டும் ஈக்குவலாக. இதுலேயும் என்ன எழுத போகிறோம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பிகாஸ் என்ன, பிசியும் டிஇயும் parallel. ஓகேவா? ஸோ பிசி parallel to டிஇ. ஸோ இது என்னென்ன ஆங்கிள் எழுதிருக்கோன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதை நான் வந்து ஆங்கிள் நம்பர் 1ன்னு எடுத்திருக்கேன். ஸோ 1. இது வந்து ஆங்கிள் நம்பர் 2ன்னு எடுத்திருக்கேன். ஆங்கிள் நம்பர் 2. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளையும் பாருங்கள். ஏங்கிறது உங்களுக்கு ஒரு காமன் ஆங்கிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ போத் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவ் சேம் ஆங்கிள், காமன் ஆங்கிள். ஓகே? ஸோ ஆங்கிள் ஏ. அப்போ இப்படி எழுதிக்கலாமா? BAC equal to DAE. ஏன்னா ஏவை தான் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பெரிய ட்ரையாங்கிளில் BAC, சின்ன ட்ரையாங்கிளில் DAE. ஓகேவா? ஸோ நான் அதை வந்து ஆங்கிள் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுலேயுமே ஏங்கிற ஆங்கிள் காமனாக இருக்குது. சைடில் எழுதிக்கோங்க. போத் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவ் காமன் ஆங்கிள். ஓகேவா? ஸோ இப்போ 3 ஆங்கிள் சேமாக இருக்கிறதுனால ஆங்கிள் சிமிலாரிட்டி தியரம் படி ஆங்கிள் ஏடிஇ அண்ட் ஆங்கிள் ஏபிசி, அதாவது ட்ரையாங்கிள் ஏடிஇ அண்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? ஸோ 3 ஆங்கிள்ஸ் நம்மளுக்கு வந்து சேமாக இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம்? பை ஆங்கிள் சிமிலாரிட்டி தியரம் போத் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கலாமா? ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு triangle ADE because 3 ஆங்கிள்ஸும் சேமாக இருக்குது. by angle similarity theorem triangle ABC and triangle ADE are similar triangles. ஓகேவா? triangle ABC, triangle ADE. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால், ஸோ அதோட ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவல். ஓகே? ஸோ இதில் எப்படி ரேஷியோ எழுத போகிறோம்னு பாருங்கள். ஸோ ரெண்டு இந்த சைட் அண்ட் இந்த சைட் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ஓகே? ஏபி டிவைடட் பை ஏடி, ஏபி டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு ஏசி, ஏசி டிவைடட் பை ஏஇ. ஓகேவா? ஸோ எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வச்சு எழுதியிருக்கோம். ஏபி இங்கே பெரிய ட்ரையாங்கிள் ஏபி அண்ட் சின்ன ட்ரையாங்கிளில் இதோட சேம் சைடு என்ன? ஏடி. ஸோ இப்போ ஏபி டிவைடட் பை ஏடி. ஸோ அதே மாதிரி இந்த சைடு உள்ளது ஏசி டிவைடட் பை ஏஇ, அதை ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஏபியை வந்து நான் ஏடி ப்ளஸ் டிபின்னு பிரிச்சுக்கலாமா? ஸோ நம்ம ஏபி என்ன பண்ண போகிறேன்? ஏடி ப்ளஸ் டிபின்னு பிரித்து எழுத போகிறேன். ஓகே? இப்போ ஏடி ப்ளஸ் டிபி டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு, அதே மாதிரி ஏசியை நான் எப்படி எழுத போகிறேன்? ஏஇ ப்ளஸ் இசின்னு எழுத போகிறேன். ஓகே? ஏஇ ப்ளஸ் இசி டிவைடட் பை ஏஇ. இப்போ பாருங்கள், மேலே வந்து அடிஷனில் இருக்குது, கீழே வந்து டினாமினேட்டர். இந்த அடிஷனில் இருக்கிறதுனால இந்த டினாமினேட்டர் இந்த டேர்முக்கும் காமன், இந்த டேர்முக்கும் காமன். கரெக்டாக? ஸோ நான் அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். ஸோ இப்போ ஏடி டிவைடட் பை ஏடி ப்ளஸ் டிபி டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு, அதே மாதிரி இந்த டினாமினேட்டர் இது ரெண்டுத்துக்குமே காமன்.
ஸோ அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஏஇ டிவைடட் பை ஏஇ ப்ளஸ் இசி டிவைடட் பை ஏஇ. இப்போ ஏடி ஏடி கேன்சல் பண்ணிக்கலாமா, ஏஇ ஏஇ கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தமா. 1 ப்ளஸ் பிபி டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இசி டிவைடட் பை ஏஇ. ஓகே, ஸோ ரெண்டு சைடும் 1 இருக்கிறதுனால இந்த ரெண்டு 1 கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ நம்மளுக்கு மீதி என்ன கிடைக்கும், டிபி பை ஏடி ஈக்குவல் டு இசி பை ஏஇன்னு இருக்கா. ஸோ இப்போ நான் ரெண்டு சைட்லேயும் ரெசிப்ரோக்கல் எடுக்க போகிறேன். டேக்கிங் ரெசிப்ரோக்கல்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு சைடும் ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன கிடைக்கும், ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி வந்துருச்சா. ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம பேரலாக வரையும் போது அது ஒரு சைடுக்கு பேரலாக இருக்குது, ரெண்டு சைடை இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ அதோட ஸோ டிவைட்ஸ் த சைட்ஸ் இன் த சேம் ரேஷியோ. அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து டிவைட்ஸ் த சைட்ஸ் இன் த சேம் ரேஷியோ. அந்த இது கிடச்சிச்சா நம்மளுக்கு, ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேவா. ஸோ இந்த தியரம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.